Khalsa moves PIL in Kerala High Court to curb ragging in state. Special bench to hear matter. The Kerala High Court on Tuesday, 4th March, said that it will constitute a special bench to hear the issue of ragging in the state. The division bench of Chief Justice Nitin Jamdar and Justice S. Manu made this order while considering a PIL filed by the Kerala State Legal Service Authority, KLSA, to curb the issue of ragging in the state. KLSA, highlighting the recent reported incidents of ragging in the colleges in the state, suggested forming district-level and state-level monitoring committees to ensure effective implementation of the existing anti-ragging laws. It said that the committees should have representatives from the government, legal service institutions and civil society, including teachers and parents. The committee would be tasked with overseeing the implementation of anti-ragging guidelines, regulations and judicial decisions. Further, it was suggested that the educational institutions and relevant governmental departments should submit regular progress reports to the committee to introduce an accountability framework. It is also suggested that a framework should be established where every incident of ragging is immediately flagged and processed through district-level monitoring bodies. It was submitted that there should be a mechanism where complaints can be reported anonymously. It is further suggested to establish a 24/7 toll-free helpline to further enhance accessibility. KLSA submitted that it can help in conducting a periodic audit of the anti-ragging measures taken at the district and taluk level. KLSA has also put forward the suggestion of conducting training programs for educational authorities, teachers and student representatives to help them identify early signs of ragging and to create awareness of the relevant legal framework. Case title: Kerala State Legal Service Authority v. Government of Kerala and others. Case No. WP C. 8600/2025. கேரள மாநிலத்தில் ராகிங்கை தடுக்க கேரள உயர் நீதிமன்றத்தில் கேல்சா பொதுநல மனுவை தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கை விசாரிக்க சிறப்பு அமர்வு. மாநிலத்தில் ராகிங்கை விசாரிக்க சிறப்பு அமர்வு அமைக்கப்படும் என்று கேரள உயர் நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை மார்ச் 4 தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் ராகிங்கை தடுக்க கேரள மாநில சட்ட சேவை ஆணையம் KLSA தாக்கல் செய்த பொதுநல மனுவை பரிசீலிக்கும் போது தலைமை நீதிபதி நிதின் ஜம்தார் மற்றும் நீதிபதி எஸ். மனோ ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் இந்த உத்தரவை பிறப்பித்தது. மாநிலத்தில் உள்ள கல்லூரிகளில் சமீபத்தில் நடந்த ராகிங்கை தடுக்கும் சம்பவங்களை எடுத்துக்காட்டி தற்போதுள்ள ராகிங்கை தடுக்கும் சட்டங்களை திறம்பட செயல்படுத்துவதை உறுதி செய்வதற்காக மாவட்ட அளவிலான மற்றும் மாநில அளவிலான கண்காணிப்பு குழுக்களை அமைக்க KLSA பரிந்துரைத்தது. குழுக்கள் அரசாங்கம், சட்ட சேவை நிறுவனங்கள் மற்றும் சிவில் சமூகத்தின் பிரதிநிதிகளை கொண்டிருக்க வேண்டும். இதில் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உள்ளனர் என்று அது கூறியது. ராகிங்கை தடுக்கும் வழிகாட்டுதல்கள், விதிமுறைகள் மற்றும் நீதித்துறை முடிவுகளை செயல்படுத்துவதை மேற்பார்வையிடும் பணியை இந்த குழு மேற்கொள்ளும். மேலும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொடர்புடைய அரசு துறைகள் பொறுப்புக்கூறல் கட்டமைப்பை அறிமுகப்படுத்துவதற்காக குழுவிடம் வழக்கமான முன்னேற்ற அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டது. ஒவ்வொரு ராகிங் சம்பவமும் உடனடியாக குறிக்கப்பட்டு மாவட்ட அளவிலான கண்காணிப்பு அமைப்புகள் மூலம் செயல்படுத்தப்படும் ஒரு கட்டமைப்பை நிறுவ வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டது. புகார்களை அநாமதேயமாக புகாரளிக்கக்கூடிய ஒரு வழிமுறை இருக்க வேண்டும் என்றும் சமர்ப்பிக்கப்பட்டது. அணுகலை மேலும் மேம்படுத்த 24x7 கட்டணமில்லா உதவி எண்ணை நிறுவவும் மேலும் பரிந்துரைக்கப்படுகிறது.
மாவட்ட மற்றும் தாலுகா மட்டத்தில் எடுக்கப்பட்ட ராகிங் எதிர்ப்பு நடவடிக்கைகளின் அவ்வப்போது தணிக்கையை நடத்துவதற்கு இது உதவும் என்று கேஎல்எஸ்ஏ சமர்ப்பித்தது. ராகிங்கின் ஆரம்ப அறிகுறிகளை அடையாளம் காணவும், தொடர்புடைய சட்ட கட்டமைப்பை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் கல்வி அதிகாரிகள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர் பிரதிநிதிகளுக்கு பயிற்சி திட்டங்களை நடத்துவதற்கான ஆலோசனையையும் கேஎல்எஸ்ஏ முன்வைத்துள்ளது. வழக்கு தலைப்பு: கேரள மாநில சட்ட சேவை ஆணையம் வி. கேரள அரசு மற்றும் பிற. வழக்கு எண் WP-C 8600/2025. केरल उच्च न्यायालय ने मंगलवार 4 मार्च को कहा कि वह राज्य में रैगिंग के मुद्दे पर सुनवाई के लिए एक विशेष पीठ का गठन करेगा। मुख्य न्यायाधीश नितिन जामदार और न्यायमूर्ति एस मनु की खंडपीठ ने राज्य में रैगिंग के मुद्दे पर अंकुश लगाने के लिए केरल राज्य विधिक सेवा प्राधिकरण (KLSA) द्वारा दायर जनहित याचिका पर विचार करते हुए यह आदेश दिया। केएलएसए ने राज्य के कॉलेजों में रैगिंग की हाल ही में हुई घटनाओं पर प्रकाश डालते हुए मौजूदा एंटी रैगिंग कानूनों के प्रभावी कार्यान्वयन को सुनिश्चित करने के लिए जिला स्तरीय और राज्य स्तरीय निगरानी समितियों के गठन का सुझाव दिया। इसमें कहा गया कि समितियों में सरकार, कानूनी सेवा संस्थानों और शिक्षकों और अभिभावकों सहित नागरिक समाज के प्रतिनिधि होने चाहिए। समिति को एंटी रैगिंग दिशानिर्देशों, विनियमों और न्यायिक निर्णयों के कार्यान्वयन की देखरेख का काम सौंपा जाएगा। इसके अलावा यह सुझाव दिया गया कि शैक्षणिक संस्थानों और संबंधित सरकारी विभागों को जवाबदेही ढांचा पेश करने के लिए समिति को नियमित प्रगति रिपोर्ट प्रस्तुत करनी चाहिए। यह भी सुझाव दिया गया है कि एक ऐसा ढांचा स्थापित किया जाना चाहिए जहां रैगिंग की हर घटना को तुरंत चिह्नित किया जाए और जिला स्तरीय निगरानी निकायों के माध्यम से कार्रवाई की जाए। यह प्रस्तुत किया गया कि एक ऐसा तंत्र होना चाहिए जहां शिकायतों को गुमनाम रूप से रिपोर्ट किया जा सके। आगे यह सुझाव दिया गया कि पहुंच को और बेहतर बनाने के लिए 24x7 टोल फ्री हेल्पलाइन स्थापित की जाए। केएलएसए ने प्रस्तुत किया कि वह जिला और तालुक स्तर पर किए गए रैगिंग विरोधी उपायों की आवधिक ऑडिट करने में मदद कर सकता है। केएलएसए ने शैक्षिक अधिकारियों, शिक्षकों और छात्र प्रतिनिधियों के लिए प्रशिक्षण कार्यक्रम आयोजित करने का सुझाव भी दिया है, ताकि उन्हें रैगिंग के शुरुआती संकेतों की पहचान करने और संबंधित कानूनी ढांचे के बारे में जागरूकता पैदा करने में मदद मिल सके। केस का शीर्षक: केरल राज्य कानूनी सेवा प्राधिकरण बनाम केरल सरकार और अन्य। केस नंबर WP-C 8600/2025।